அதே போல் ஒவ்வொரு விஷயங்களும் சிறந்த முறையில் இருக்குது. உங்களுக்கு இடையில ஒவ்வொரு சில கேள்விகள் எழும்பலாம். அந்த கேள்விகளை அப்படியே நீங்கள் நோட்டீஸை பாயிண்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அதற்குரிய ஒவ்வொரு விளக்கங்களும் அடிப்படையாக நான் கொடுக்குறேன். இப்போ அக்கௌண்ட்டை பற்றி தெரிஞ்சாச்சு. அக்கௌண்ட்டோட ப்ரொசீஜர் இதுதான். பேங்க் அக்கௌண்ட்டுனா நீங்கள் தாராளமாக நீங்களும் நண்பரோட கொடுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பரோட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போய்கிட்டே இருக்கும். இது போக நம்ம அறக்கட்டளையில் இணைஞ்சால் என்ன பயன் அப்படிங்கிறது வீடியோ மூலியமாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அரங்கத்தில் சொல்கிறேன். அறக்கட்டளையில் நீங்கள் இணைவதற்கு இலவசம் என்பது எதுவுமே நிரந்தரம் அல்ல. அதனால் இலவசமாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது அது அலட்சியமாகப்படும். நமக்கு இலவசம் நம்ம தானே இருக்கிறோம், உள்ளே இருக்கிறோம், நமக்கு எப்போனாலும் கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி பண்ணாமல் அங்கே ஒரு மாற்று கருத்துக்களை நம்ம உருவாக்கி இதில் உங்களிடத்துலேருந்து வாங்கி உங்களிடத்துலேருந்து பண்ண போகிறோம். ஒரு நபர் 200 ரூபாய் கட்டினா வெறும் ஐடி கார்டு மட்டும் போட்டு அந்த ஐடி கார்டு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அந்த 200 எங்களுக்கு தரல, 200 எனக்கு தரீங்க, ஐடி கார்டு கொடுத்துருவோம். மேற்கொண்டு 800 போட்டு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த அறக்கட்டளைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு காப்பீடு, அந்த காப்பீடை உங்களுக்கு வழங்கப்படும். இந்த காப்பீடு தனிப்பட்ட விதமாக உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 1000% உங்களுக்கு வெளியில் கிடைக்கும். இது அறக்கட்டளைக்குன்னே பிரத்யோகமாக செயல்படுத்தக்கூடிய அந்த காப்பீடு. அதே போல் காப்பீடு ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் போடுவீங்க, அடுத்து உங்கள் மனைவிக்கு மட்டும் போடுவீங்க, அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் போடுவீங்க. இதுதான் காப்பீடோட வழக்கம். ஆனால் ஜாயிண்ட் காப்பீடுங்கிறது இந்த அறக்கட்டளை உங்களுக்கு பண்ணுது. அறக்கட்டளையோட அதே போல் அந்த காப்பீடு போட்டு தரது, அந்த காப்பீடு எந்த அளவுக்கு கவரேஜ் ஆகும் மற்ற டீட்டெயில்ஸும் பின்வரும் பதிவில் நான் சொல்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு உங்களுக்கு பாலிசி போட்டு தரோம். அது நீங்கள் கொடுக்குற காசுலேயே நாங்கள் இதில் உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்கறது 4 தான். அறக்கட்டளையால் கொடுக்கக்கூடிய அந்த காப்பீடே ஒரு ஆகச்சிறந்த காப்பீடு. அதை வெளியில் கிடைக்காது, அந்த அமௌண்ட்டு கிடைக்காது. மெயின் ஒன்று. 2 பார்த்தீங்கன்னா உங்களுடைய திடீர் மரணம், உங்களுடைய ரத்த சொந்தமாக மட்டும் இருக்கணும். திடீர் மரணம். அப்போ இந்த திடீர் மரணத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு செய்யாமல் அந்த நேரத்தில், ஏன்னா மரணம் சொல்லிட்டு வர போவதில்லை, மற்றவர்களுக்கு அனைவருக்குமே கொஞ்சம் திடீர்னு வரும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் சிரமப்படக்கூடாது. அறக்கட்டளை இன்ன வரைக்கும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கவில்லை. இப்போ வரைக்கும் ஆர்கனைசிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 பேர் அவங்களோட ஒரு நண்பர்களாக தோழர்களாக ஆர்கனைசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிர்வாகிகள் மீன் தலைவரோ செயலாளரோ பிரதமரோ அது கிடையாது. இங்கே அறக்கட்டளைக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். இங்கே வேற தலைவர்கள், இந்த ஊர் மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் செயலாளர் அந்த கான்செப்டே கிடையாது. ஏதோ ஒரு 3 பேர், அது யாராக கூட இருக்கலாம். அவங்ககிட்ட பணம் போகாது, அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையானதை எங்ககிட்ட சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு பண்ண போகிறோம். அப்போ ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கும் கால் பண்ணலாம். அவர்கிட்ட சொல்லி கால் பண்ணிங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு இறுதி செலவுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கப்படும். ஸோ இது 30,000 ரூபாய் நீங்கள் வாங்க. இது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட மருத்துவம். இந்த மருத்துவம் என்பது எப்போ வேணாலும் வரலாம். அந்த மருத்துவத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 மினிமம், 30,000 பில் இருக்கணும். அது 5 லட்சம் கூட இருக்கட்டும், 50 லட்சம் கூட இருக்கட்டும். அது முற்றிலும் நாங்கள் இலவசமாக பண்ணிக்கிறோம். எங்ககிட்ட பண்ணிட்டே இல்லைனாலும் யாருக்காக கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஒரு அறக்கட்டளைக்கு தெரியும். அப்போ அங்கே போய் அவங்க கிட்ட உங்களோட குழந்தைக்கு தேவையான அமௌண்ட் கொடுக்கறதுக்கு 100% முயற்சி எடுத்து அதுக்கான வேலையை பார்ப்போம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு ஒரு முறை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம், பேனா, பென்சில், பேக், காலனி 20 நாளைக்கு முன்னாடி இங்கே யார் விருதுநகர் மாவட்டத்தை
ஒருங்கிணைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு கணக்கு எழுதுருவோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கணக்கு எழுதுருவோம். எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டு வந்து நேரே கொண்டு போகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம அறக்கட்டளை உங்களுக்கு செய்யக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. 1000 ரூபா கொடுத்தா இவங்களுக்கு ஏமாந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெளியே 200 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கேட்கணும். உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு காப்பீடு, இந்த காப்பீடு வெளியில கிடைக்குது, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக வரவேற்கிறோம். ஐடி கார்டுக்கு மட்டும் 200 ரூபா, அவ்வளோதான் உள்ள. இது வந்து வருஷம் கிடையாது, லாங் டைம் ஜேர்னி தான். எங்கள் கூட ஜேர்னிங்கிறது லாங் டைம் ஜேர்னி. எத்தனை நாள் கூட இருக்கீங்களோ அத்தனை நாள். இல்லை உங்களுக்கு முதியோர வயசாயிடுச்சு, இயற்கை மரணம் ஏந்தியாச்சு அப்படின்னா அந்த ஐடி நம்பரை அப்படியே ஒரு குழந்தைக்கு கொடுக்கும். ஆனால் அந்த குழந்தை ஒரே ஒரு விஷயம் செய்யணும், லைட் லைசன்ஸாவது எடுக்கும். லைட் லைசன்ஸாவது எடுத்தா உங்கள் ஐடி நம்பர் ஒரு 14 அப்படின்னா அந்த 14 உங்களோட பிள்ளை வீட்டு பயன் அவர்களுடைய குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக. இப்போ நாங்கள் எனக்கு அப்புறம் ஒரு நபர்கள் வந்து வழி நடத்துவோம். அதே போல அறக்கட்டளை என்பது அரசு சாராக நிறுவனம். அரசு வந்து தான் நமக்கு எல்லா சான்றிதழும் கொடுக்குது. ஆனால் அரசால் நம்மளே ஒருங்கிணைக்க முடியாது. அப்படிதான் வந்து அதில் அனைத்து அரசா வந்து அப்படிதான் கஜத்தில் எழுதியிருக்காங்க. அது வந்து நம்ம அறக்கட்டளையோட முழுக்க கஜத்தில் எழுதியிருக்க விஷயம். அறக்கட்டளையை அரசாங்கம் வழிநடத்த முடியாது. இதை மற்றவர்கள் செயல்படுத்த முடியுமே தவிர அதில் ஏதாவது பிழை இருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர்பை தவிர அரசாங்கம் எதில் கையில் எடுக்கப்படாது. சப்போஸ் எங்களுடைய நடைமுறைகள், எங்களுடைய செயல்முறைகள், எங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் பிழைத்திருந்து செயல்படாமல் நாங்கள் அறக்கட்டளையை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அறக்கட்டளையை கவர்மெண்ட் எடுத்து நடத்த நீங்கள் தப்பு பண்ணக்கூடாதீங்க. இது மறுபடியும் ஆக சிறந்த ஒரு அறக்கட்டளையாலும் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். அவங்க எடுத்து வழி நடத்துகிற மாதிரி தான் ஒதுக்கப்படும். செயல்படாத அறக்கட்டளை எல்லாமே அப்படி தான் ஒதுக்கி போயிட்டே இருக்கும். அதனால் செயல்பட்டு இப்போ வந்து ஒரு சாதாரண சங்கம் வந்து கோஷிக்க வேண்டாம், அது சங்கம்னாலும் அது ஒரு ஆகச்சிறந்தது தான். இப்போ ஒரு சங்கத்தை வந்து ஒரு தலைவரும் ஒரு துணைத் தலைவர் செயலாளர் போனாலும் ஒரு 6 பேர் சேர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நினைச்சா வழி நடத்தலாம், அவங்க நினைச்சா முடக்கலாம், அவங்க நினைச்சா சரண்டரும் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு அறக்கட்டளையா அப்படி சரண்டர் பண்ண முடியுமா? நான் ரிஜிஸ்டர் முறைப்படி பண்ணிட்டேன், அப்போ முறைப்படி போய் நான் சரண்டர் பண்ணலான்னு கேட்டால் அதுக்கு ஆப்ஷன் இல்லை. வழி நடத்தாமையும் இருக்க முடியாது, செயல்படுத்தாமையும் இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அக்கௌண்ட்டில் வரவு செலவு இல்லாமல் வந்தால் அக்கௌண்ட் க்ளோஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்பன் ஐடிங்கிறது ஒரு வருஷம் தான் ரினியூ. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது லாங் டைம். நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய பத்திரப்பதிவு லாங் டைமாக அது செயல்படும். ஆனால் பணம் வரணும்னாக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பதிவானது ஒரு வருஷம்தான். அதே போல் சிஎஸ்ஆர் ஃபண்டிங் வரவும் ஒரு வருஷம் தான். இந்த ஒரு வருஷம் நம்ம கரெக்டாக செயல்பட்டு ரினியூவல் பண்ண தான் அடுத்தடுத்து அறக்கட்டளை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ரினியூவலே ஆகாமல் செயல்படாமல் இருந்துச்சுன்னா இந்த அறக்கட்டளை வேற ஒருத்தர் கைக்கு மாறி இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பயனாளிகள் யாரும் மாற மாட்டீங்க. இதில் இருக்கிற பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்காம இருக்காது. இதில் இருக்கிற பயனாளிகளுக்கு எப்போதுமே உள்ள பயணிக்கிட்டே இருக்கலாம். நான் இல்லாட்டியும் எனக்கு பின்வரும் நபர்கள் அனைவருமே இதை சிறந்த முறையில் வழி நடத்திக்கிட்டே இருப்பார்கள் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். இது போக நம்ம அறக்கட்டளையில் ஒரு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 மாதங்களில் ஒவ்வொரு விஷயம் முதற்கட்டமாக செய்ய போகிறோம். இதில் கோயம்புத்தூர் மாவட்டமும் விருதுநகர் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த 3 மாவட்டத்துக்கு இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். இதை வந்து யார்கிட்ட வாங்கி எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் தெரியல. இங்கே அறக்கட்டளையிலேருந்து ஒரு டிரைவர் போடுறேன், அவங்களுக்கு சேலரி நாங்களே தான், யாரும் ₹1 வாங்கக்கூடாது. அந்த அறக்கட்டளையோட ஆமணி பேருந்து தான். ஆமணி பேருந்து எல்லா சந்து பொதுக்குலையுமே போகவும் வரும், எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதனால் வந்து இந்த 3 மாவட்டங்களில் இப்போ உடனடியாக ஒரு 3 அல்லது 4 மாதத்தில் செயல்படுவதற்கு தயார் நிலையில் இருக்குது. அதனால் இந்த 3 மாவட்டங்கள் ஏன் வந்து இந்த 3 மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற மாவட்டத்தில் குரூப் ஆரம்பித்து படிப்படியாக தான் வளர்ந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் செதறி இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் இப்போ வரைக்கும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். ஆனால் குரூப் ஆரம்பித்து 3 நாள்லையோ 4 நாள்லையோ 430 பேர் வந்த ஒரே மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். அதே போல் ராமநாதபுரம் மாவட்டமும் 310 பேர் சம்திங் வந்திருக்காங்க. ஸோ உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மைக்கே இவ்வளோ ஒரு ரொம்ப வசதி கம்மியான ஊராக இருந்தாலும் ஒரு ஆகச்சிறந்த உங்களுடைய ஒற்றுமையை பெருமிதம் கொள்ள வைக்குது. அதைய ரொம்ப சிந்திக்க வைக்குது. உங்களோட ஒற்றுமையை நினைச்சு ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருக்குது. அதே போல் உங்கள் மாவட்டத்திற்காக டிரைவர்கள் எல்லாம் நம்ம ஒரு கூடாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களாமா. அதை வந்து இந்த அறக்கட்டளை ஒவ்வொரு மாதத்துக்குள்ள அதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கு திரு ராஜா அவர்கள் வந்து என்கிட்ட முறையிட்டு இருந்தார். அதை வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் அறக்கட்டளை செய்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறோம். அதாவது பொதுநலன் அப்படின்றது மட்டும்தான் உள்ள அறக்கட்டளையிலேருந்து பணம் எடுத்தால் எவ்வளோ எடுக்க முடியும்னு சொன்னேன். 100 ரூபாய்க்கு 85 ரூபா. அது யாருக்கு? பொதுநலத்துக்கு. இப்போ வந்து நம்மளோட ட்ரஸ்ட்டு வந்து 2 வகை, அதாவது வந்து ட்ரஸ்ட்டுனாலே 2 வகை தான் பிரிக்கப்படும். ஒன்று ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு, ஒன்று பப்ளிக் ட்ரஸ்ட்டு. ஆனால் நம்ம எப்படி மாறுதலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், 2ஐயும் சேர்த்து இரட்டை பாதையாக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கார்பரேட், அதாவது ப்ரைவேட் அப்படின்னா டிரைவர் ஆகிய நீங்கள், நம்மளாம் ப்ரைவேட், நம்மளாம் ஒன்று தானே. அப்படிங்கும்போது நம்மளாம் ஒன்றுக்கு நமக்குள்ளே நம்ம செய்வோம். அப்புறம் நம்மளாம் இது வந்து ப்ரைவேட்னா இப்படி தான். ஒரு கம்பெனிக்காரங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க, அவங்க பணத்தையும் உள்ளே போட்டுக்குவாங்க. அவங்க நினச்சா யாருக்காவது செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே ரோல் பண்ணிக்குவாங்க. இதுதான் ப்ரைவேட். பப்ளிக் அப்படின்னாக்க ஒரு முதியோர்கள், ஒரு ஊனமுற்றோர்கள், ஒரு அனாத ஆசிரமங்கள், இந்த மாதிரி ஆரம்பித்து அனாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் 2 அறக்கட்டளையோட பாதை வந்து இந்த இரட்டை பாதை மட்டும்தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, புதுமையை நம்ம ஆல்ரெடி ஆரம்பித்ததே புதுமை தான். டிரைவருக்குன்னு ஒன்று அறக்கட்டளை ஆரம்பித்ததே புதுமை தான். அந்த புதுமையிலையும் மற்றொரு புதுமையை இணைச்சி இரட்டை பாதையாக கொண்டு வந்தோம், பப்ளிக் அண்டு ப்ரைவேட். அப்போ உங்களுக்கும் நல்லது பண்ணணும், மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லது பண்ணணும். அப்போ இந்த பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் முகாம் அரேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நண்பர்கள், தோழர்கள், பக்கத்து வீட்டு, எய்த்த வீடு, இந்த நபர்கள் எல்லாம் இலவசமாக ஒரு மருத்துவ முகாமில் வந்து தலை முதல் கால் வரை ஃப்ரீயாக ஒரு செக்கப் எடுத்துக்கலாம். அதனால் ஏற்படும்